சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். முக்தரை பகைவர் என்றும் மூர்க்கரை உறவர் என்றும் பித்தராய் அநேக ஜன்மம் பிறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஞானானந்த சத்குரு பாதம் போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். தினமலர் ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம். சில வீடுகளில் நம்ம பார்க்கலாம், காலமான வயசானவர்கள் படமெல்லாம் மாட்டி வச்சிருப்பா. அதில் பிறப்பு அல்லது தோற்றம் மறைவு அப்படின்னு போட்டு 2 டேட்டு போட்டிருப்பா. ராமகிருஷ்ணவரம் சார் பரிகாசமா சொல்லுவார், எல்லாம் 2 தேதிக்குள்ள அடங்கிடும்பா அப்படின்னு. எல்லாம் நிறைய சொல்லலாம், எல்லாம் 2 நாளைக்கு தான் அப்படிம்பார். கபீர்தாசர் இதை ஒரு பாட்டிலேயே பாடுறார். 2 दिन की जिंदगानी बंदे 2 दिन की जिंदगानी बंदे होशियार होकर रहना रे भाई सद्गुरु सेवा कर ले जन्म का सार्थक कच कर ले संतन की कर ले जन्म का सार्थक कच कर ले. 2 டேட் தான்பா உங்க மொத்த வாழ்க்கைய. பிறந்த தேதின்னு ஒன்று, இறந்த தேதின்னு ஒன்று, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பிறந்த தேதி தெரியும், இறந்த தேதி தெரியாது. என்னைக்கு போறோம் யாருக்கும் தெரியாது. நமக்கு அப்புறமா உள்ளவா அது எழுதி வைப்பாளே தவிர நமக்கு தெரியாது. அப்படிங்கும் பொழுது அது என்னைக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். மகான்கள் சொல்றா, ஹுஷார், ஜாக்கிரதை. ஒருத்தர் வீட்டுக்கு போறதுன்னா சொல்லிட்டு தான் போனாதான் மரியாதை. சொல்லாம கிளம்ப வீட்டுக்கு போனால் மதிக்க மாட்டா யாரும். சொல்லிட்டு போனோம். ஆனா சொல்லாம ஒருத்தன் வந்துருவாங்கிறா. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லேம்மா. செப்பாமல் எப்போது காலன் வந்திடுவானோ செப்பாமல் எப்போது காலன் வந்திடுவானோ சிறிதும் அருகிலேனே ஹே கங்காதரா அப்போது சொல்வதை இப்போதே சொல்லி வைத்தேன். ஹர ஹர சிவ சிவ என்னும் நின்னாமம் மதை இப்போதே சொல்லி வைத்தே. சொல்ல மாட்டான், திடீர்னு வந்துடுவான். எப்போ வேணா வரலாம். காத்தால வரலாம், மத்தியானம் வரலாம், சாயந்தரம் வரலாம், வீட்டுக்குள்ளே வரலாம், வீட்டுக்கு வெளியில் வரலாம். ஹிரண்யகசிபு வரம் கேட்ட கதையா, எங்கே வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம். ஏன்னா இந்த பிராணன் என்னைக்கு போகணுமோ அன்னைக்கு சரியான காலத்தில் எடுத்துன்னு போகிறதுனால தான் காலன்னு பேர். ஆனால் அவர் யமதர்மராஜா என்ன சொல்கிறார், நான் நோட்டீஸ் கொடுத்தேன், நீ கவனிக்கலைங்கிறார். என்ன, முதல்ல காதோர சொன்னேன் நான் வரப்போறேன்னு, நிறையா வந்தேன், நிறைய கொடுத்தேன் நோட்டீஸ். நீ என்ன பண்ண, டையை போட்டு அடிச்சு விட்ட அது மேலே. அதனால நீ ரொம்ப சின்னவனாக இருக்க மாதிரி நீ நினச்சுன்னுட்ட. நான் கதையில் அடிக்கடி சொல்லுவேன், ஒன் டே வி ஆர் கோயிங் டு டை அப்படிங்கிற பிரஜை இருந்ததுன்னா டை போட தோணாது. அடுத்தது பல்லெல்லாம் விழும், உடனே டென்டிஸ்ட்டை பார்த்து செட்டு வச்சுருவான். முடிஞ்சு போச்சு.
நீ டேட்டை தள்ளி போட முடியாதுப்பா, அது நடந்தே தீரும். அப்போ உனக்கு வயசாயின்னு இருக்கு, காலக்ஷேபோ ந கர்த்தவியாங்கிற, காலத்தை வீணாக்காதே. க்ஷீணம் ஆயுகு க்ஷணே க்ஷணே, ஒரு வினாடியும் குடம் கவிழ்ந்த நீர்ங்கிறார் பட்டினத்தார். குடம் கவிழ்ந்து எடுத்து தண்ணி கொட்டின்னே இருக்கு, என்ன பண்ண முடியும்? எப்ப வேணா பிராணன் போகலாம். யமஸ்ய கருணா நாஸ்தி. சார் கொஞ்சம் அப்புறம் வாங்க சார், நடக்கவே நடக்காது. புரந்தரதாசர் ஒரு பாட்டே எழுதியிருக்கார், அந்த கன தூதரிகே கிஞ்சித்து தயவில்லா சிந்தகளை விட்டு ஸ்ரீ ஹரியன மனவேங்கிற பாட்டுல சொல்றார். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நெக்ஸ்ட் வீக் வரேன்லாம் சொல்ல முடியாது. You will not be called, you will be dragged. வந்து யமதூதர் வளைத்து பிடித்து என்னை வாவென்று அழைத்திடும் போது, உயிர் ஓசைகள் ஓய்ந்திடும் போது, மனம் எண்ணிடுமோ தெரியாது, அந்த அந்தியம் நீ வர இன்றழைத்தேன் அருள் அச்சுதனே ஹரி நாராயணா, ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயணா, ஓம் ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயணா.